கோழி வாங்க போறோம். கோழி. ம். ஓகே. சிக்கன் வாங்க போனோம் நேத்து. 50 சிக்கன் தராங்க அந்த காலத்துல. இந்த காலம் எல்லாம் அந்த காலம் ஐயா கோழி எல்லாம் கேட்க கூடாது. ரெண்டு பேர் என்கிட்ட 25 இருக்குது, அவன்கிட்ட 25 இருக்குது. கறி வெட்டி கொடுத்தால அந்த பையனுக்கு 2 ரூபாய் டிப்ஸ் கொடுத்தோம். டிப்ஸ். வெளியே வந்துட்டு அவன் ஒரு கணக்கு கேட்டாயா, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுயா. குர்ரா அப்படி கேட்டிருப்பாரு. குர்த்தியா நீ நான் மயிர கொடுத்தேன். ஜஸ்டினா, எனக்கு ஒரு கணக்கு புரியல. நேத்தா அந்த காமெடி பார்த்தா. என்ன காமெடி? இப்போ ஒரு கோழி வாங்க போறோம். கோழி. ஓகே. சிக்கன் வாங்க போனோம் நேத்து. ஓகே. அது வந்துட்டு 50 ரூபாய் சொன்னாங்க ஒரு கோழி. 50 ரூபாய். 50 சிக்கன் தராங்க அந்த காலத்துல. இந்த காலம் எல்லாம் அந்த காலம் ஐயா கோழி எல்லாம் கேட்க கூடாது. சரி ஆளு கொஞ்சம் சரியா? சரி சொல்லுங்க. கோழி வாங்க போனேன். கோழி வந்துட்டு 50 ரூபாய். என்கிட்ட 25 ரூபாய் தான் இருந்துச்சு. ஓகே. அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான். அவனும் கோழி அவங்க தான் வந்தான். அவன் வந்துட்டு அவன்கிட்ட 25 ரூபாய் தான் இருந்துச்சு. இப்போ எங்க 2 பேருக்குமே கோழி வேணும். 2 பேர் என்கிட்ட 25 இருக்குது, அவன்கிட்ட 25 இருக்குது. 2 பேரும் சேர்த்தா 50 ரூபாய் வருது. போய் ஒரு கோழி வாங்க போனோம். தெரிஞ்ச கடை தான் போனோம். போயிட்டு அவன் கோழி வாங்குறப்போ ஓனர் இருந்தான். இந்த மாதிரி 50 ரூபாய் சொல்ற ஒரு கோழிங்க இருந்து, சரி 45 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஓகே. அப்போ சரி 45 ரூபான்னு சொல்லியிருந்தோம். அந்த கறி வெட்டி கொடுத்தால அந்த பையனுக்கு 2 ரூபாய் டிப்ஸ் கொடுத்தோம். டிப்ஸ். அந்த ஈரண்டதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சரி சரி. டிப்ஸ் 2 ரூபாய் கொடுத்தோம். ஓகே. வெளியே வந்துட்டு அவன் ஒரு கணக்கு கேட்டாயா, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுயா. இப்போ கோழி வாங்க போயிருந்து 25 ரூபாய் போட்டு 50 ரூபாய் 45 ரூபாய் தான் சொன்னான் அவன். 45 ரூபாய் கோழி போச்சு. போக 2 ரூபாய் அவன் டிப்ஸ் கொடுத்தான். மிச்சம் எவ்வளவு இருக்கும்? மிச்சம் 3 ரூபாய். 3 ரூபாய்ல அவன் 25 போட்டான், நான் 25 போட்டான். இப்போ 3 ரூபாய் 2 பிரிச்சா 1 ரூபாய் 1 ரூபாய் எடுத்துக்கிட்டு இப்போ நான் 25 ரூபாய் போட்டேன். எனக்கு எவ்வளவு காசு நான் போட்டுக்கிறேன்? இப்போ எனக்கு 1 ரூபாய் கிடைச்சிச்சு. அப்ப வந்துட்டு 23 ரூபாய் நீ போட்டிருக்க. 23 ரூபாய் 50 பைசா போட்டிருக்கேன். 23.50 23.50 சேர்த்தா எவ்வளவு வருது? 47 ரூபாய். 47 ரூபாய். அந்த பையனுக்கு 2 ரூபாய் டிப்ஸ் கொடுத்தேன். அதையும் சேர்த்தா இன்னும் 1 ரூபாய் எங்கேயா போச்சு? அவன் என்னை ஏமாத்திட்டான்றாயா? 1 ரூபாய் எங்கேயா போச்சு? சரி, இப்ப கணக்கு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நீங்க 2 பேரும் இப்ப 50 ரூபாய் போட்டு ஒரு பொருள் வாங்கிருக்கீங்க, சிக்கன் வாங்கிருக்கீங்க. இப்ப அதோட ஒரிஜினல் விலை 45 ரூபாய். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 50 ரூபாய் கொடுத்துட்டு திரும்ப 45 ரூபாய் 5 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நீங்களா வந்துட்டு ஒரு 2 ரூபாய் அந்த பையன் கொடுத்துட்டீங்க. அப்ப நீங்க சிக்கன் வாங்கின விலை வந்துட்டு 47 ரூபாய். ஓகே. அப்ப வந்துட்டு சிக்கனோட மொத்த தொகை 47 ரூபாய். இப்ப இந்த 47 நம்ம 2ஆ பிரிப்போம். 23 ரூபாய் 23 ரூபாய். மிச்சம் 3 ரூபாய் தான் 1 ரூபாய். இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா ஆக்சுவலா அவன் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருக்காருன்னா, அவனை குழப்பறதுக்காக நீ வந்துட்டு ஆல்ரெடி ஆட் ஆயிடுச்சு, நீ செலவு பண்ண காசு தான் நான் அந்த 23 ரூபாய், அதாச்சும் ரிவர்ஸ்ல வந்திருக்காரு. இப்படி வந்து 23 ரூபாய் 23 ரூபாய் ஆட் பண்றப்ப 47 2 ரூபாய் இருக்கு. திரும்ப 2 ரூபாய் ஆட் பண்ண தேவையே இல்லை. உன்னை குழப்பறதுக்காக அந்த 3 ரூபாய் தான் இருக்கு. 2 ரூபாய் ஆட் பண்ணா 1 ரூபாய் இடிக்குதுல, குர்ரா அப்படி கேட்டிருப்பாரு. குர்த்தியா நீ நான் மயிர கொடுத்தேன்.